மனிதரில் புனிதர். புனித பெரிய யாக்கோபு. செபதேயுவின் மகன் யாக்கோபு என்பவர் இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவர். இவரின் பெற்றோர் செபதேயு மற்றும் சலோமி ஆவர். இவர் திருத்தூதர் புனித யோவானின் சகோதரர். அல்பேயுவின் மகன் யாக்கோபிடமிருந்து இவரை பிரித்து காட்ட இவர் பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார். யாக்கோபு இயேசுவின் முதல் சீடர்களுள் ஒருவராக விவரிக்கப்படுகிறார். இவர் பேதுருவுடன் ஆண்டவரின் மிக சிறப்பான நிகழ்ச்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டார். சீமோனின் மாமியார் காய்ச்சலால் துன்புற்ற வேளையில் ஆண்டவர் அவரை தொட்டு குணமளித்த போதும், யாயிர் என்பவரின் இறந்த மகளுக்கு உயிர் கொடுத்த போதும், ஆண்டவர் மலையில் உருமாற்றம் அடைந்த போதும், இறுதியாக தோட்டத்தில் இரத்த வேர்வை வியர்த்த போதும் இவர்கள் அவருடன் இருந்தனர். இடியின் மக்கள் என்று யாக்கோபையும் யோவானையும் ஆண்டவர் அழைத்ததற்கு காரணம் 2. போதகரே, நாங்கள் கேட்பது நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும். நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும். சமாரியர் எருசலேமை நோக்கி பயணமான இயேசுவை அவர்களின் ஊர் வழியாக போவதை தடுத்தார்கள். அப்பொழுது, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யும் என்று கேட்டனர். கிபி 42 ஏரோது மன்னனது அரசியலில் யாக்கோபு தலை வெட்டப்பட்டு இறந்தார் என்பதுதான் வரலாறு. இருப்பினும் 8ஆம் நூற்றாண்டின் முதல் இவரின் திருப்பண்டங்களில் ஸ்பெயின் நாட்டில் இருப்பதாக கிறிஸ்துவ மரபு கூறுகிறது. மத்திய நூற்றாண்டுகளில் இந்நகரில் புனிதன் பெயரால் எழுப்பப்பட்ட பேராலயம் கிறிஸ்துவ பேராலயங்களில் ஈடு இணையற்ற என்ற பெருமை இருந்து வருகிறது. திருமுகம் ஒன்று யாக்கோபு பெயரால் எழுதப்பட்டு உள்ளது. ஆனால் இளைய யாக்கோபுவே எழுதி வைத்துள்ளார். புனித பெரிய யாக்கோபே, எங்களுக்காக ஜெபியுங்கள்.